இந்த வெயிட் லாஸ் பவுடரை பத்தி நான் நிறைய நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டா இந்த டாக்டர் கூட இதை பத்தி பேசி போட்டிருந்தாரு. ஹாய், நான் டாக்டர் ஹரிஷ். இந்த வெயிட் லாஸ் பவுடர் ஒரு ஸ்கேமா இல்ல இந்த பவுடர் எடுத்தா உண்மையாலுமே வெயிட் லாஸ் நடக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல இருக்கிற பெரும்பாலான வெயிட் லாஸ் பவுடர் எல்லாமே ஸ்கேம் தான். லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய வெயிட் லாஸ் பவுடர்ஸ்ல பெரும்பாலும் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் தான் இருக்கும். இதுல ஒரு சர்விங் கிட்டத்தட்ட 50 to 100 கேலரிஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல டீடைலா சொல்லியிருப்பேன், வெயிட் லாஸ் பண்ணணும்னா கேலரிஸை குறைக்கணுமே தவிர கேலரிஸை நம்ம கூட்டக்கூடாது. இதுல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண எந்த ஒரு இன்கிரீடியன்ட்ஸுமே இல்ல. கரெக்டா சொல்லணும்னா இது வெயிட் லாஸ் பவுடர் எல்லாம் இல்ல, இது ஒரு சத்து மாவு. இந்த மாதிரி பவுடர் எல்லாம் நீங்க எடுக்கிறதால உங்களோட கேலரிஸ் கூடி உங்களோட வெயிட் அதிகமாக தான் செய்யும். இந்த மாதிரி வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கி உங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு சுத்திட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி இந்த மாதிரி ஷார்ட் கட் எல்லாம் தேடாதுன்னு சொல்லுங்க.